இந்திய குடிமகனான நம்ம எல்லாருக்கும் ஆதார் இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. இந்த நிலையில மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம மனிதர்களின் சொத்தாக கருதப்படும் நிலத்துக்கும் இப்பொழுது கொண்டு வரப்பட்டு உள்ளது. எப்படி நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆதார் கார்டு இருக்குதோ அதே போல நம்முடைய நிலத்துக்கும் ஒரு ஆதார் கார்டு இருக்கும். இதை பூ ஆதார் அப்படின்னு சொல்லப்படும். 2024 பட்ஜெட்ல கிராமம் மற்றும் நகர்ப்புறங்கள்ல நில சீர்திருத்தம் தொடர்பான அரசாங்கம் பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதன் கீழே கிராமப்புறங்கள்ல உள்ள நிலங்களுக்கு தனிப்பட்ட அடையாள எண் அல்லது பூ ஆதார் அப்படிங்கிற திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதை இனி வரும் 3 ஆண்டுகளுக்குள்ள நடைமுறைப்படுத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இலக்கை அடைய மாநில அரசு நிதியுதவி அளிக்கும். நிலம் தொடர்பான தகராறுகளுக்கு இந்த பூ ஆதார் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பூ ஆதார் அப்படின்னா என்ன? பூ அப்படிங்கிறது பூமியை குறிக்கும். ஒவ்வொரு மனிதருக்கும் நிறுவனத்துக்கும் ஆதார் இருக்கிறது போல தற்பொழுது ஒவ்வொரு நிலத்துக்கும் ஆதார் கொண்டு வரப்பட உள்ளது. இந்த ஆதார் 16 நம்பர் கொண்ட ஒரு குறியீட்டினை கொண்டு இருக்கும். அந்த குறியீட்டுல அந்த நிலம் அமைஞ்சிருக்கிற மாவட்டம், கிராமம், தாலுகா ஆகவையோடு நிலத்தின் வகைப்பாடு, நிலத்தின் உரிமையாளரை குறிப்பிடும் வகையில் அந்த குறியீடும் அமைக்கப்படும். விவசாயிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்படும். இதன் மூலம் வேளாண் கடன் பெறுவது எளிதாகும். இதை தவிர வேறு விவசாயம் சார்ந்த வசதிகளையும் எளிதாக பெற முடியும். மறுபுறம் நகர்ப்புற நிலங்களின் நில ஆவணங்கள் GIS வரைபடத்துடன் கணினி மயமாக்கப்படும். 2000ஆம் ஆண்டு கர்நாடக அரசு தான் முதல்ல நிலப்பதிவுகளை கணினி மயமாக்க தொடங்கியது. 2001ஆம் ஆண்டு சந்திரபாபு தலைமையிலான ஆந்திராவும் அதை தொடர்ந்து ஜெயலலிதா தலைமையிலான தமிழ்நாடு அரசும் இதனை பின்தொடர்ந்தது. இதற்கு மத்திய அரசு அப்பொழுது எந்த நிதியுதவியும் செய்யவில்லை. மாநில அரசுகளின் இந்த கணினி மயமாக்கும் பணி ஆரம்பத்துல கிராமங்கள்ல தான் தொடங்கப்பட்டது. இதை முடிக்க 3 அரசுக்கும் 6 ஆண்டுகள் தேவைப்பட்டது. இந்த 3 மாநில அரசுகளின் கணினி மயமாக்கத்தை மேற்கோள் காட்டி 2008ல இந்திய அரசு நிலத்தை டிஜிட்டல் மயமாக்க மற்ற மாநிலங்களிடம் கேட்டுக்கொண்டது. அதற்காக நிதியுதவியும் வழங்கியது. தற்பொழுது 24 மாநிலங்கள்ல நிலப்பதிவு கணினி மயமாக்கப்பட்டிருக்கு. பூ ஆதார் ஆந்திரத்துல கிட்டத்தட்ட கொண்டு வரப்பட்டு விட்டது. அங்கு இப்பொழுது வருவாய்த்துறையிலையும் பத்திரப்பதிவு துறையிலையும் பதிவுகளை ஒருங்கிணைத்து விட்ட காரணத்தினால ஆதார் எண்ணை கொண்டே நிலப்பதிவு சார்ந்த விவரங்களை எடுக்க முடியும். பூ ஆதார் எப்படி வேலை செய்யும்? இதுல முதல்ல GPS தொழில்நுட்பம் மூலம் நிலம் ஜியோ டேக் செய்யப்படுது. இதுல இருந்து நிலத்தின் ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் நில சர்வேயர்கள் நிலத்தின் எல்லையை அளவிடுவாங்க. இதை செஞ்சதுக்கு அப்புறம் சேகரிக்கப்பட்ட விவரங்கள் லேண்ட் ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற அமைப்புல பதிவேற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் கணினி தானாகவே 14 நம்பரை பூ ஆதார் எண்ணாக நிலத்துக்கு உருவாக்குது. இந்த பூ ஆதார் திட்டம் நிச்சயமாக இந்தியாவில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் மூலம் நில உரிமை தொடர்பான தெளிவு, விரைவான பரிமாற்றங்கள், கடன் வசதி மற்றும் விவசாய மேம்பாடு போன்ற பல நன்மைகள் கிடைக்கும். நிலம் தொடர்பான தகராறுகளை குறைக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஏற்கனவே உள்ள பல லட்சம் வீடுகளுக்கு பூ ஆதார் எப்படி வழங்கப்படும்? ஏற்கனவே உள்ள வீடுகள் நிலத்தின் சர்வே எண் மற்றும் உட்பிரிவு எண்ணுடன் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதை கொண்டு பூ ஆதார் எண் அமைக்க முடியும். கூட்டுப்பட்டாவை பொறுத்த வரைக்கும் நிலத்தை தங்கள் உரிமையாளர்கள் விரிவாக்கத்தை கொண்டு உட்பிரிவு செய்ய வேண்டியது இருக்கும். இனி பதிவு செய்யும் நிலங்களும் உட்பிரிவு செய்தே பதிவு செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எளிதாக பூ ஆதார் எண் உருவாக்க முடியும். இப்பொழுது பத்திரப்பதிவின் போது நிலத்துல உட்பிரிவு இல்லாத பட்சத்துல நிலத்தின் உரிமத்தை எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும். நிலத்துல உட்பிரிவு ஏற்படும் பட்சத்துல ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியாக பூ ஆதார் எண் அமைக்கப்பட்டு உரிமம் மாற்றப்படும். அதனால பெரும் சிக்கல்களையும் குழப்பங்களையும் தவிர்க்கலாம். பூ ஆதார் முறை மூலம் பினாமி சொத்து முறை ஒழியுமா? ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல ஆதாரை கொண்டுதான் நிலப்பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற நிலை உள்ளது. இதனால ஆந்திராவில பூ ஆதாரையும் தனிநபர் ஆதாரையும் இணைத்தாகி விட்டது. ஆனா இந்த அமைப்பு மற்ற மாநிலங்கள்ல இல்ல. மற்ற மாநிலங்கள்ல அதற்கான ஆர்வமும் காட்டப்படவில்லை. இந்த பூ ஆதார் திட்டம் பினாமி சொத்து பரிவர்த்தனை முறையை தடுக்கும். மேலும் இந்த பூ ஆதாரின் மூலம் நில உச்ச வரம்பையும் சரிவர கண்காணிக்க முடியும். தமிழ்நாட்டுல ஒருவர் அதிகபட்சம் 60 ஏக்கர் நிலம் வச்சிருக்க முடியும். பூ ஆதார் மூலம் பினாமி மற்றும் தனிநபர் சொத்து விவரங்கள் வெளிவருவதனால பினாமி மற்றும் நில உச்சவரம்பு மீறல் போன்றவற்றை கட்டுப்படுத்த முடியும். நில உச்சவரம்பு திட்டத்தின் கீழே வரம்புக்கு மேல குவிக்கப்பட்ட நிலங்களை அந்த காலத்திலேயே கைப்பற்றி வீடு வசதி வாரியத்துக்கு அரசு பயன்படுத்தும். மேலும் இந்த உச்சவரம்பு கேரளா, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள்ல இன்னும் கண்டிப்புடன் கடைபிடிக்கப்படுகின்றது. இனி நிலங்களுக்கு பூ ஆதார் தனித்தனியே வழங்கப்பட போவது உறுதி. ஆனா இது உரிமையாளருடைய ஆதாருடன் இணைக்கப்படுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்.